ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதைன்னு ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 61வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல நம்ம கிருஷ்ணர் பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களை பார்த்தாதான் எப்பயும் போல ஒரு ஃப்ளோவாக கண்டினியூஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு துறந்து வந்த ஒரு சன்னியாசியாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு உணவோட உதாரணத்தை வச்சு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஒரு உண்ணக்கூடிய ஒரு வஸ்துவை சாப்பிட்டுட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போக நினைச்சாலும் விலக முடியாதான் நம்மளால. ஏனால் அந்த சுவை நம்ம விலகி போகணும்னு நினைச்சாலும் விலக போக விடாதாம், நம்மளை பிடிச்சு இழுக்குமாம் அது. அதை போலத்தான் இந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள், துக்கங்கள், பந்தங்கள், பற்றுகள் எல்லாமே நம்மளை இதை விட்டுட்டு நம்ம போகணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளை போக விடவே விடாதாம். அதனால இந்த பற்றுகள் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி இருக்கோங்கிறதே அந்த பற்றுகள் தான் முடிவு பண்றது. அதனால பற்றுகளை சரியான இடத்துல வச்சோம்னா வாழ்க்கையும் சரியாகவே இருக்கும். இதுவே தவறான இடத்துல வச்சோம்னா அதுக்கான ரிசல்ட் கோபமாக, அதே நேரத்துல கோபம் ஆசையாக மாறும், ஆசை அதே நேரத்துல சோகமாக மாறும், சோகம் சந்தோஷமாக மாறும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும்னா இந்த பற்றுகள்லாம் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட கிருஷ்ணர். அதனால பற்றுகள் வைக்க வேண்டிய சரியான இடம் எது, பற்றுகள், ஆசைகள், இதே நேரத்துல போகணும் நம்ம முயற்சி செய்யும் போது லட்சியங்கள் எல்லாம் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா. அதாவது இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக எப்பயுமே மாறிக்கொண்டே இருக்கும், இன்கன்சிஸ்டண்டா இருக்குமாம் இந்த உலகம். அதாவது ஒரு கணத்திலையும் மாறிக்கிட்டே இருக்குமாம். இப்போ ஒரு க்ஷணம் நம்ம மனது ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அடுத்த க்ஷணமே ஏதாவது ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா சோகமாக நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால கவலை, சோகம், கோபம், ஆசை இந்த மாதிரி மாறி மாறி நம்ம மனசுல மூடு மாறிக்கிட்டே இருக்குமா நம்மளுக்கு. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தாலும் நம்ம மனசு மட்டும்தான் மாறுமான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. நம்ம மூளையில யோசிக்கிற விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்குமா. அதனால எப்பயுமே ஒரு விஷயத்த மட்டுமே நான் நினைக்கணும், மனசு மாறிக்கிட்டே இருக்கு, மூளையும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு, மனசு சொல்றதை மட்டும்தான் மூளை கேட்கறது. இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு பதில சொல்றாராம் கிருஷ்ணர். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களும் சரி, மூளையில இருக்கிற விஷயங்களும், நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே சரி மாறிக்கிட்டே இருக்கும். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இதெல்லாம் எதனால மாறுறது அப்படின்னு கேட்டா இதற்கும் காரணமாக இருக்கும் இந்திரியங்கள் தான் அப்படின்னு சொல்றார். இதுலயும் அவர் அழகா என்ன சொல்றார் அப்படின்னா, வசேஹி யஸ்யேந்திரியாணி அப்படின்னு சொல்றார். இது இந்திரியங்களால நடக்கலையாம். இது மெயினா இந்திரியங்களால நடக்கலையாம். இதுக்கு காரணம் இந்திரியங்கள் தான். ஆனால் இதை இந்திரியங்களால பற்றுகள்னால ஆகலையாம். அந்த பற்றுகளின் வசத்தினால் ஆகிறதாம். அந்த பற்றுகள் கிட்ட வசப்பட்டு நிக்கிறோமாம் நம்ம. அந்த வசத்தினால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதாம். அதனால அந்த பற்றுகளை எப்போ பற்றுகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சதோ அப்பவே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போகணும் அப்படின்னு சொல்றாராம் கிருஷ்ணர். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், சுக துக்கங்கள்லாம் விட்டுட்டு அதை விட ஒரு உயர்ந்த சுவையை தேடி போகணும் அப்படின்னு சொன்னோம். அந்த சுவை என்ன அப்படிங்கிறதையும் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர். வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அதாவது இந்த சுவைகள் எல்லாம் விட பெரிய பெரிய சுவை எது, அதை எந்த சுவையை அடைந்தால் நம்ம இந்த விஷயத்துலலாம் விடுபடலாம் அப்படின்னா அதுதான் நான் அர்ஜுனா. என்னை நாடி வருபவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு என்னை மட்டுமே நாடி வருபவர்களை நான் நிச்சயமா என்னைக்குமே கைவிட மாட்டேன். அதனால சுகதுக்கத்தோட இருந்து இந்த சுகதுக்கம் அவளை பிடிச்சு இழுத்தாலும் சரி,
அந்த பிடிச்சு இழுக்கும்போது அவளோட கரத்தை நீட்டி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா அந்த கரத்தை பிடித்து நான் வருவேன், அந்த பற்றுகளெல்லாம் அறுத்து அவளை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.